வெல்கம் டு தி சேனல். இன்னைக்கு நீங்க பார்க்க போறது வந்து கத்திரிக்காய் பிரியாணி. அதுக்கு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் போட்டிருக்கேன். ஆனியன் போட்டுருக்கேன். ரெண்டு மீடியம் சைஸ் ஆனியன். வதங்கட்டும். கத்திரிக்காய் சுத்தலாம். இது வந்து ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய். தக்காளி வந்து ஒரு 2 தக்காளி போட்டிருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி. இது வதங்கட்டும். மசாலா போட்டுருக்கு. மசாலால வந்து இஞ்சி, பூண்டு, பட்டை, சோம்பு, லவங்கம், 2 ஏலக்காய், ஒரே ஒரு தக்காளி அரைப்படுறதுக்கு போட்டிருக்கேன். அவங்கவுங்க எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கூட்டி வரிசை போட்டுக்கோங்க. இந்த மசாலா தான் இந்த கத்திரிக்காய் சாதத்துக்கு டேஸ்ட்டு, வாசனை. இதுவும் நல்லா கத்திரிக்காயோட சேர்ந்து கொஞ்ச நேரம் வதங்கி வரட்டும். மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன். நல்ல மசாலாவோட கத்திரிக்காய் நல்லா வதங்கிச்சு. வந்து மிளகாத்தூள், அது குழம்பு மிளகாத்தூள் தான். என்கிட்ட தனி மிளகாத்தூள் தீந்து போச்சு. குழம்பு மிளகாத்தூள் தான். உங்களுக்கு எதுனாலும் போட்டு. அது வந்து 1 டீஸ்பூன் கிட்ட தான் போட்டிருக்கேன் நான். காரம் வேண்டான்ட்டு சால்ட் போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு ரைஸுக்கும் சேர்த்து போட்டுருங்க. அதுக்கப்புறம் பத்தலைன்னா பார்த்துட்டு போட்டுக்குவோம். ரொம்ப தண்ணி 1க்கு 2. இப்போ வந்து எல்லாம் சரியா இருக்குன்னு பார்த்துட்டு மூடி வச்சிடலாம். உங்கள்கிட்ட புதினா இல்லை, புதினா இருந்தா கொஞ்சம் போட்டுக்கோங்க. எல்லாம் சரியா இருக்கு. தட்டு போட்டு மூடி கொதி வரட்டும். மூடிடலாம். தண்ணி நல்லா கொதி வருது. இப்போ ரைஸ் போட்டு சிந்து வச்சுட்டேன். சீரக சம்பா ரைஸு. மசாலாலாம் நல்ல தண்ணியில சேர்ந்துட்டு இருக்கும். தண்ணியில கத்திரிக்காயில எல்லாம் சேர்ந்துட்டு இருக்கோம். இப்போ வந்து நம்ம
ரைஸ் போட்டுட்டு ஒரு கலரிடலாம். சூப்பரா வாசனை வருது. இதே மெத்தட் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்க, ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இப்போ ஒரு தடவை நம்ம வந்து டேஸ்ட் பார்த்துட்டு இருந்தா பார்க்கலாம். பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போ மூடிடுறேன் நானு. லேசா வந்து கொதி வரும். லேசா கொதி வரும்போது மூடி நம்ம வெயிட் வச்சிடலாம். இப்போ நம்ம வெயிட் வச்சிடலாம். அந்த வெயிட்டை சிம்ல வச்சிடலாம். நடுவில் கலர் அந்த புதுசாக பண்ணுறவங்க நடுவில் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கலரிட்டு திருப்பி வந்து தம் போட்டுருங்க. இந்த மாதிரி தம் போட்டிங்கன்னா அப்புறம் ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சு சூப்பராக வந்துடும் ரைஸு. இப்போ நான் இப்போ கிளறிட்டு தம் போட்டேன். 20 to 25 மினிட்ஸில் சாதம் சூப்பராக ரெடி ஆகிட்டோம். அப்புறம் பார்த்து 25 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் நடுவில் கிளறி விட்டேன். சூப்பரா அருமையான கத்திரிக்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே மூடி தம்ல வச்சுட்டீங்கன்னா அடியில ஏதாவது கொஞ்சம் இதுவா இருந்தாப்ப மேல இது வந்துடும். இன்னும் ஆற இன்னும் நல்லா சூப்பரா உதிரியா வந்துடும். சூப்பரான கத்திரிக்காய் சாதம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். சூப்பரான கத்திரிக்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தட்ல நீங்களும் செய்து பாருங்க. வந்து மட்டன் பிரியாணி கூட தோத்து போயிடும், அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். அதுலயும் முக்கியமா இந்த கிரீன் பிரிஞ்சால் போட்டு செய்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா நல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.